ப்ரீவியஸ் கிளாஸில் 553 கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இப்போ 554லேருந்து 600 வரைக்கும் பார்த்துருவோம். இதில் எல்லாமே உங்களுக்கு இலக்கணங்கள் நிறைய கவர் ஆகும். 54 கொஷின் பாருங்கள். ஸோ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொல்காப்பியம், நன்னூல், இதில் புணர்ச்சி விதிகள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் ஆப்ஷன்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணிடலாம். நிலைமொழியும் வருமொழியும் இணைந்து புதிய சொல் உருவாவது தான் புணர்ச்சி அப்படிம்பாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்மும் காவும். இம் அப்படிங்கிறது நிலைமொழியோட இறுதி எழுத்து, வருமொழி அடுத்த சொற்களுடைய முதல் எழுத்து. சொல்லோட இறுதி எழுத்து அப்படிங்கிறது நிலைமொழி, சொல்லோட முதல் எழுத்து அப்படிங்கிறது வருமொழி. இது ரெண்டையும் இணைக்கும் போது புதிய சொல் உருவாகும். ஸோ அதான் தோன்றல், திரிதல், கெடுதல் இந்த நம்ம புணர்ச்சியில் படிக்கிறோம். இயல்பு புணர்ச்சின்னு என்ன, விகார புணர்ச்சின்னு என்ன. தொல்காப்பியர் வந்து பார்த்திங்கன்னா உயிர் முதல், மெய் முதல், உயிரீற்று புணர்ச்சின்னு டிஃபைன் பண்ணியிருக்காரு. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாலாம் புக்கை தெரிஞ்சு வச்சிங்க. 6 to 12 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்டில் இருக்கிற கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படின்னா உங்களுக்கு இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது கிளாஸை லிசன் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு லேர்ன் பண்ணிக்கலாம். பாருங்கள். இந்த இடத்துல மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் இணைந்து பொய்யகற்றும் அப்படிங்கிற சொல் நமக்கு கிடைக்கிது. நிலைமொழியோட இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும். பாருங்கள். நிலைமொழியோட இறுதி எழுத்து என்னது இம், வருமொழியோட முதல் எழுத்து ஏ. இது இணைந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நலமெல்லாம் அப்படிங்கிற சொல் வந்து கிடைக்கிது. உங்களுக்கு புணர்ச்சி சரியாக தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸில் வந்து பொருந்தாத இணை எதுன்னு கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 4 ஆப்ஷன்லேயுமே உங்களுக்கு பிரித்தெழுத கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு சில சொற்களுக்கு கரெக்டாக ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. எது தவறான இணை, எது சரியான இணை அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். எது சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கில் அங்கங்கே தனியாக நம்ம படிச்சிடுறோம். பட் கம்பைண்டாக ஓவராலாக உங்களுக்கு கேட்கும்போது புணர்ச்சி தெரியல அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுங்கிறது தெரியாது. இதுவா அதுவா அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்துடுவோம். அதே மாதிரி நிறைய இடத்துல நம்ம புணர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தமிழில். தொல்காப்பியர் பாருங்கள், எழுத்து அதிகாரத்துலேயுமே டிஃபைன் பண்ணியிருக்கிறாரு. எப்படி சொல் அதிகாரம், பொருள் அதிகாரமோ எழுத்து சொல் படிக்கும்போது நிறையா விஷயங்கள் தொல்காப்பியர் எழுதியிருக்காரு, பவனந்தி முனிவர் எழுதியிருக்கிறாரு. பட் ஆனால் இந்த இடைக்காலத்தில் வீர சோழியம் நூலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொல்காப்பியத்துக்கும் வீர சோழியமுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஊக்கம் என்பதில் எதிர்ச்சொல் சோர்வு. நம்ம ஸ்கூல் புக் எல்லாமே ஒரு தொல்காப்பியம், நன்னூல் இது அடிப்படையாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம என்ன கொஞ்சம் லேர்ன் பண்ணணும். இன்னும் லேர்ன் பண்ணால் தான் அந்த பிரித்தெழுதுக வந்து பார்த்திங்கன்னா வீர சோழியத்திலேருந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். சொற்கள் வீர சோழியத்தோட சொற்கள் எப்படி பிரித்து வீர சோழியம் அந்த இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு சொற்களை எப்படி பிரித்து எழுதியிருக்கிறாங்க, சேர்த்து எழுதியிருக்கிறாங்க நமக்கு போக போக தான் தெரியும்.
ஏன்னா நம்ம தமிழ் புக்கில் படிக்கிறோம், ஓகே நோ ப்ராப்ளம், டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எழுதுறீங்க 6th to 12th. திடீர்னு ஒரு புதிய சொற்கள் கொடுத்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுன்னு கேட்டாங்களா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எக்ஸாம் ஹால்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால் புணர்ச்சி நம்ம டீச் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது. ஸோ கொஸ்டின்ஸை ரீட் பண்ண இந்த மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், பிரித்தெழுது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு. இப்போ நான் டைரெக்டாக எடுத்ததுமே புணர்ச்சி நடத்தினாலும் என்னடா அது இதெல்லாம் சிலபஸில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். எழுத்து சொல் புணர்ச்சிலாம் அது சிலபஸ்லேயே இல்லையா அந்த மாதிரி வேர்டு, எதுக்கு சார் படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சிலர்லாம். இலக்கணம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி 5மே தெரிஞ்சுருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இலக்கண பிழையின்றி தமிழ் தெரிஞ்சிக்க முடியும், ஆன்சர் பண்ண முடியும் கொஷின்ஸ்க்கெலாம். டிஎன்பிஎஸ்சியில் வந்து யாருமே இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, சேர்த்தெழுதுகளை நீ புணர்ச்சி படித்தா தான் சேர்த்தெழுதுகள் எடுக்க முடியும்லாம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் தெரிஞ்சுக்கணும், இலக்கணம் படித்து இந்த மாதிரி சேர்த்தெழுதணும், இந்த மாதிரி பிரித்தெழுதணும் அப்படின்னு. ஒரு கிளாஸை லிசன் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே. அணுகுன்னா இதெல்லாம் தமிழ் புக்கிலே இருக்குது. விலகு, எதிர்ச்சொல். ஐயம்னா தெளிவு. 6th புக்கு பாருங்கள், 6th 7thலேயே இருக்குது. எதிர்ச்சொல் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு சொல்லோட பொருளுக்கு எதிர்ச்சொல் கண்டுபிடிக்கணும். நீக்குதல் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் சேர்த்தல். இது பொருந்தாத சொல் 9th புக்கில் இருக்கும் பாருங்க. கர்நாடகம், கேரளா, ஆந்திராங்கிறது தமிழ்நாட்டுடைய மாநிலங்கள். இலங்கை அப்படிங்கிறது நம்ம நியர்பை நெய்பர்ஸ் கண்ட்ரி மாதிரி தான். கர்நாடகா, கேரளா, ஆந்திராங்கிறது இந்தியாவின் ஒரு பகுதி, இந்தியாவின் மாநிலங்கள். பொருந்தாத சொல்லை கண்டறி பாருங்க பார்ப்போம். ஒருமை பன்மை. இதில் பொருந்தாத சொல் அப்படின்னா தவறான சொற்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க. அவன் அல்லன் அப்படிங்கிறது சரியான சொல். அவள் அல்லல், அவை அல்ல. பிழையற்ற தொடர் தான் பிழையற்ற சொல் வந்து அவர் அல்லீர் அப்படிங்கிறது பொருந்தாத சொல். பொருந்தாத சொல் அப்படின்னா தவறானது அப்படின்னு அர்த்தம். இந்த நாளில் எது தவறானது அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். சேம் அதே மாதிரி இதுதான் இறந்த கால பெயரெச்சம். இறந்த காலம் வேறு, இறந்த கால பெயரெச்சம் அப்படிங்கிறது சொற்களை படித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிக்க முடியும். படித்து வந்தான், படித்த மாணவி. பொருந்தாது வந்து படித்த மாணவன், படிக்கும் மாணவி. அதெல்லாம் பாருங்கள், இறந்த காலம் பெயரச்சம் இந்த சொற்களை படித்து பார்க்கும்போதே தெரிஞ்சிருது உங்களுக்கு. படித்த அப்படிங்கிறது உங்களுக்கு முடிஞ்சுது. படித்த மாணவன், காகம் கரையும் மயில் அகவும். மரபு பிழை. உபதேசங்கள். பிறமொழி சொற்களை நீக்கி எழுது அப்படின்னா அறிவுரைகள். சான்றோர் கூறும் அறிவுரைகள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை.
நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கண்ணகி சிலம்பு அணிந்தாள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். பேங்க்னால் வந்து பார்த்திங்கன்னா வங்கி. மீதி எல்லாமே தவறு. பேச்சாற்றல். டெபிட் கார்டு. இதெல்லாம் 6th புக்கில் இருக்குது. ஒலி வேறுபாடு. ரொம்ப ஒலி வேறுபாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மயங்கொலி பிழைகள் கூட கேட்கலாம். வரினா தொடர். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு வரிகளை படித்து எழுதுக அப்படின்னா அந்த தொடரை படித்து எழுதுக. அந்த மாதிரி கொஷின்ஸில் கேட்குறாங்க பார்த்தீங்களா? பத்தியை படித்து தொடர், அந்த தொடரை படித்து இல்லை வரி அப்படிங்கிற மெயின். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இப்போ பாருங்கள், எல்லா 6th புக்கில் இருக்குது. பறவைனா கடல். கொஷின்ஸ் திரும்ப திரும்ப ஸோ நீங்கள் இந்த 2500 கொஸ்டின்ஸு 25,000 கொஸ்டின்ஸ் ஒரு டைம் ரீட் பண்ணும்போது வேறு ஆப்ஷன்ஸு, இந்த ஆப்ஷன்ஸுக்கு என்ன கொஸ்டின்ஸ்னு தெரிஞ்சிருச்சுனாவே உங்களுக்கு தமிழ் ஓரளவுக்கு புரியும். ஸோ இப்போயே நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, இதெல்லாம் புணர்ச்சி படிக்கணும், புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். 9th புக்கு 10th புக்கெலாம் நீங்கள் 11th 12thலையுமே உங்களுக்கு புணர்ச்சிகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் 11th 12thலாம் புணர்ச்சிலாம் படித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கூட ஒரு சிலர் நினைப்பாங்க. தெரியல அப்படின்னா அப்புறம் பிரித்தெழுதுக்கு என்ன பண்ணுவீங்க? பிரித்தெழுதுக்கு சேர்த்தெழுதுகளா? ஸ்கூல் புக்கு கிளாஸ் முடிச்சுட்டு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட்லாம் அதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கொஸ்டின்ஸ்லாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகவே வந்து பார்த்திங்கன்னா எது ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஸோ இதுவும் அதே மாதிரி தான். சந்தி பிழையற்ற தொடர் மாதிரி தான் இதுவும் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு 2 தொடருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். கொஷின்ஸ் அந்த மாதிரி எடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி டைப் பண்ணிட்டாங்களாட்டுக்குது. எல்லாம் தொடரும் பாருங்கள். ஓகே, மூணாவது தொடர் திருமணம் 2 சொல்லி நான் கொடுத்துருக்குறாங்க. எஸ், 3வது தொடரில் மனமகிழ்ச்சி, அதுவும் 3 சொல்லி நான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ CD கண்டிப்பாக வராது. ஆப்ஷன் ஏக்கு பிக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? சென்று எஸ், மணமக்களை அந்த 2 சொல்லி நான் பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய மிஸ்டேக் பண்ணிடுவோம் நம்ம. இந்த தொடரை பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு. 2 சொல்லினா 3 சொல்லினா இது தெரியல அப்படின்னா இந்த கொஷினுக்கே இந்த ஆப்ஷன் தப்பாக தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. மணமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். இந்த ஆப்ஷன் பியில் வந்து 2 மணமக்கள், அந்த மணமக்களைங்கிற நான் வந்து 2 சொல்லி நான் கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல 3 சொல்லி நான் வரணும். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும் நம்ம எக்ஸாம் ஹால்லையுமே. என்னோட அதெல்லாம் ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு கொஸ்டின்ஸ் டவுட்டாக இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ்லேருந்து போய்க்குங்க. ஆப்ஷன்ஸ்லேருந்து எப்படி நெக்லெக்ட் பண்ணுறது, இது கண்டிப்பாக வராது. ஏன்னா டைரெக்டாக நமக்கு தெரியுது. மனமகிழ்ச்சி அப்படிங்கிறது 3 சொல்லினா அந்த இடத்துல வராது. மணமக்கள் அப்படிங்கிறது
இந்த 3 சுழினா இந்த இடத்துல வராது அப்படின்னு நமக்கு சொற்களை சொல்லும்போதே நமக்கு தெரியுது. ஸோ எந்த கொஷின் உங்களுக்கு தெரியலனாலும் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் அணினா அழகு, வனப்புனாலும் அழகு. இதெல்லாம் வந்து 10th புக்கில் இருக்குது. கெட்டு போன காய்கனி வகை. $74 பாருங்கள். கடல்லாம் முன்னீர் 12th புக்கில் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம டெஸ்ட் வச்சுருப்போம். 12th புக்கில் 7th யூனிட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். கடலை குறிக்கும் வேறு பெயர்கள். ஈவன் உங்களுக்கு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கும். இந்த கடலை குறிக்கும் வேறு பெயர்கள் வந்து 5th ஸ்டாண்டர்டு நோட் பண்ணிக்கோங்க. வேர்ச்சொல் வந்து எப்படி பெயரெச்சமாக மாற்றுறது அப்படின்னா, பெருனா பெற்ற. சரியான வேர்ச்சொல் பொறி அப்படின்னா பொறித்த. மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் எல்லாமே உங்களுக்கு வேர்ச்சொல்லுக்கான சரியான இணை கிடையாது. ஆடினான் வேர்ச்சொல்லை தருக அப்படின்னா ஆடு. ஸோ ஸ்கூல் புக்கில் நம்ம தமிழ் புத்தகத்தில் 6th to 12th பவனந்தி முனிவர் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. தொல்காப்பியர் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நம்மளே நூல்கள் படிக்கும்போது பார்ப்போம். இந்த இடத்துல பவனந்தி முனிவர், இந்த இடத்துல நன்னூல், இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஓரெழுத்து ஒரு மொழிலாம் பாருங்கள். தொல்காப்பியர் இந்த மாதிரி சொன்னார், நான் பவனந்தி முனிவர் பற்றி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இந்த 2 இலக்கண நூலும் மேஜராக வந்து டிஃபைன் பண்ணி இலக்கணம் வந்துட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் வீர ஜோலியம் அப்படிங்கிறது இப்போ தான் நானே கொஞ்சம் லேர்ன் பண்ணிகிட்ருக்கிறேன். அது ஃபுல்லாக படித்து பார்த்து தான் அதுக்கு தகுந்த மாதிரி எங்கே சொற்கள் இருக்குது, எப்படி இடம் பெற்றிருக்கிறது நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அதில் உங்களுக்கு யாப்பு அணி அதில் கொஞ்சம் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. சந்திப்பிழை தொடர் அந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சொற்களை இணைக்கும் போது ஒரு சிலர் சொல்லியிருக்காரு. ஈவன் உங்களுக்கு தொல்காப்பியருக்கும் வீர சோழியத்துக்குமே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1ஆம் வேற்றுமை வரைக்கும் 8ஆம் வேற்றுமை வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தொல்காப்பியர் 8ஆம் வேற்றுமையே கிடையாது அப்படிங்கிறார். அவருங்க வீரசோழி புத்தமித்தர் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார் ஒரு சொற்கள். அதனால் அதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு எது தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியதுதான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வீரசோழியத்தில் இருக்கக்கூடிய இலக்கண நூலில் நமக்கு எது தேவையோ அதை எடுத்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டால் போதுமானது. நமக்கு நீங்கள் டிஎன்பிசி கொஷினுக்கு தேவையான ஆன்சர் தான் நமக்கு. நீங்கள் தொல்காப்பியம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நன்னூல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், வீரசோழியம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், யாப்பெருங்கழுகை அது இலக்கண நூல். ஓகேங்களா? யாப்பு பற்றி ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. தண்டியும் இலக்கண நூல். நமக்கு தேவை ஃபைனல் ஆன்சர் தான். வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. ஆனால் இடைக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வீரசோழியம் அப்படிங்கிற இலக்கண நூல் வந்து சடனாக யாருமே அக்செப்ட் பண்ணலைங்களாம். புத்தமித்திர எழுதுன நூலையே வந்து பார்த்திங்கன்னா இது தவறானது அப்படின்ட்டாங்களா எல்லாருமே.
பட் அன்றைக்கி என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நூல் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி வேறு புத்தமித்தருக்கு எகென்ஸ்டாக யாரும் நூல் எழுதியும்லாம் கொடுக்கல. புத்தமித்தர் இப்படி எழுதியிருக்கிறாரு, அவருக்கு இது தவறானதுன்னு சொல்லி வேறு யாரெல்லாம் டிஃபைன் பண்ணல. இடைக்காலத்தில் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. பட் அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷன் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டறிக. கான் அப்படின்னா கண்டான். நெக்ஸ்ட் அகர வரிசைப்படி. இது இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் இருக்கக்கூடிய சொற்களை தான் நீங்கள் எடுத்து எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் உயிரெழுத்து தொடங்கும் சொற்களை தான் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். உழவு, ஏர், அதுக்கப்புறம் தான் மண், மாடு. அங்கே ஆப்ஷன் பாருங்கள், நிறைய பேர் மண், மாடு, ஏர், உழவுன்னு சூஸ் பண்ணிடாதீங்க. உயிர்மை எழுத்துக்கு அப்புறம் வந்துட்டு அது இது கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் ஆன்சர் எல்லாமே மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் தான் சொற்கள் இடம்பெற வேண்டும். ஸோ மெய்யெழுத்தில் சொற்களே வரவே வராது தமிழில். மெய்யெழுத்துக்களில் 18மே சொற்களில் முதலில் இடம்பெறாது. ஸோ உயிரெழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள் இதில் தான் சொற்கள் இடம்பெறும் சொல்லோட முதல்ல. உயிரெழுத்து எங்கேயாவது அந்த அகர வரிசைப்படுத்தி எழுதுக அந்த இதில் அந்த தொடரில் எங்கேயாவது கொடுத்துருக்குறாங்கன்னா உயிரெழுத்து சொற்கள் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிருங்க. உயிரெழுத்து தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதிருங்க. அடுத்த ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னதான், எஸ் உடுக்கை மட்டும்தான் உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகுது. ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உயிர்மை எழுத்துக்கள். ஸோ 1 or 2 days அதனால தான் நான் வாட்ஸ்அப்பில் கூட எதுவுமே பெருசாக டிஸ்கஷன் பண்ணல உங்களுக்கு. அந்த டெஸ்ட் வச்சதோடு சரி. ஸோ நெக்ஸ்ட் இந்த கிளாஸோட வீடியோஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி 4th ஸ்டாண்டர்டில் ரிமைனிங் தமிழ் புக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த பிரித்தெழுதுங்க, சேர்த்தெழுதுங்க இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா தெளிவாக படிக்கணும், தெளிவாக புரிஞ்சு படிக்கணும். சும்மா அந்த இடத்துல புக்கில் இருக்குது டைரெக்டாக பண்பு தொகை சொற்கள்லாம் டைரெக்டாக தெரிஞ்சிக்கலாம். நமக்கு செந்நிறம் அப்படின்னா செம்மை ப்ளஸ் நிறம்னு எழுதிடலாம் பண்பு தொகை சொற்கள். பட் ரிமைனிங் மீதி இருக்கிற சொற்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஈஸியாக இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். பட் இந்த மாதிரி புணர்ச்சி விதி அப்ளை பண்ணி தான் தெரிகிற மாதிரி தான் அவங்க ஆப்ஷனாக கேட்குறாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் அங்கங்கே படிக்கும்போது புரிஞ்சிடும். பட் புணர்ச்சி விதி அப்ளை பண்ணி நீங்கள் ஆப்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. கண்டிப்பாக அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு டஃப்பாகிடும். அந்த புணர்ச்சி விதியிலையுமே கூட நீங்கள் இப்போ நம்ம பிரித்தெழுதுக அப்படின்னா 2 சொற்களை பிரிக்கும் போது உங்களுக்கு சீர்கள்லாம் சீர் பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். யாப்பு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தான் அர்த்தம். யாப்பு தெரியலைனாலும் கஷ்டம் தான். யாப்புலையுமே யாப்பின் உறுப்புகள் 6: எழுத்து, அசை, சீர், அடி. சீர் பிரிக்க தெரியலனாலும் ஒரு சொல்லை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி 2ஆக பிரிப்பீங்க? சொற்றொடர் ஆக்குதல் பிரித்தெழுதுக்குன்னு கேட்குறேன். சொல் ப்ளஸ் ஆக்குதல் எடுப்பீங்களா, சொற்றொடர் ப்ளஸ் ஆக்குதல்னு எடுப்பீங்களா?
ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக நம்ம நிறைய சொற்களை புதுசாக சொல்லி பார்க்கும்போது இது எப்படி பிரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். பிரிக்க முடியலன்னா அப்படின்னா அது யாப்பு தான் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் பாருங்கள் 82ல் உயிரெழுத்துக்கள் எல்லாமே உயிரெழுத்துக்கள் தொடங்கும் சொற்கள் தான், அதனால் பிரச்சனை இல்லை. சொற்களை ஒழுங்குபடுத்துக. அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை. இதே மாதிரி திணை 2 சுழி நைனா என்ன, 3 சுழி நைனா தெரிஞ்சுக்கணும். திணைக்கு எது வந்துட்டு திணை நம்ம கேழ்வரகா சாப்பிட்றோம், எது முல்லை திணை அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. குவிந்து குவித்து 10th 9th புக்கில் இருக்குது. அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். ஆக்சுவலாக டிஎன்பிசி சிலபஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணதுனால தான் நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியுது. இப்போ டிஎன்பிசி சிலபஸ் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா, ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்துக்கு வீர சோழியத்துக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு, வீர சோழியம் என்ன சொல்லியிருக்குதுன்னு. ஸோ நான் இதுக்கு முன்னாடி சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக அப்படின்னா புணர்ச்சி விதியை அடிப்படையாக தான் சேர்த்தெழுத படிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். டிஎன்பிசி சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுனால தான் நமக்கு இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ப்ரீஃபாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ பிஃபோர் இந்த ப்ரீவியஸ் சிலபஸுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு உரைநடை இலக்கியம் தான். ஸோ அதில் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம இலக்கணம் ப்ரிப்பேர் பண்ண போகிறது தேவைப்படாது. ஓகேங்களா. புணர்ச்சி விதிலாம் இப்போ சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக்கெலாம் நம்ம அந்தளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. ஆனால் இப்போ டிஎன்பிசி என்டையராக சிலபஸ் இலக்கணமாக கொண்டு வந்ததுனால
தெரிஞ்சிக்க முடிஞ்சது. தொல்காப்பியர் இந்த மாதிரிலாம் டிஃபைன் பண்ணியிருக்காரு, வீர சோழியம் இப்படிலாம் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க, நன்னூல்லையும் இந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு அவர் அப்படிங்கிறது நிறையா விஷயம் தெரியுது நமக்கு. அதனால் சிலபஸ் சேஞ்ச் பண்ணால் இந்த மாதிரி தான் நீங்கள் அடாப்ட் பண்ணி லேர்ன் பண்ணணும். வேறெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு தமிழ் ஒன்றும் பெருசாக எதுவும் கிடையாது. ஆல்ரெடி இருக்கிறத முந்தி இலக்கிய உரைநடையாக இருந்தது, இப்போ இலக்கணமாக இருந்தது. ஸோ இலக்கணம்னா தொல்காப்பியத்தை நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். தொல்காப்பியம் லெவலுக்கு நம்ம உரைநடை பகுதியில் தெரிஞ்சுக்கணும். பட் ஆனால் தொல்காப்பியர், பவணந்தி முனிவர், வீர சோழியம் இது 3 தான் இலக்கண நூல். வேறு யாருக்குமே இலக்கண நூலில் எழுதுனது கிடையாது. அது அடிப்படையாக வந்து உரைநடையாக எழுதியிருப்பாங்க. பட் உரைநடை வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி உரைநடை எழுதி கொடுத்துருப்பாங்க, சரி மற்றவங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு சொல்லி. பட் இலக்கண எழுதுனவங்களுக்கு மட்டும்தான் அதை பற்றி ஃபுல்லாகவே தெரியும். உரைநடை ஓகே, உரைநடை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சிறந்த உரை நச்சினை அரைக்கிறது தொல்காப்பியர். இளம்பூரணார், ஸோ இளம்பூரணார் உரை நல்லா இருக்குது. இப்போ ரீசெண்டாக நானே ஒரு இளம்பூரணார் உரை படித்து ஒரு சில தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி பவணந்தி முனிவர் அவருக்கு கிளியராக எழுதியிருக்காரு. இதை கொஞ்சம் நல்லா தொல்காப்பியத்தோட கொஞ்சம் அதை அட்வான்ஸ் பண்ணி புரிகிற மாதிரி, மீன்ஸ் நமக்கு தொல்காப்பியர் அன்றைக்கி வாழ்ந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அதனால் அவருக்கு கிளியராக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் எப்படி எழுத்து சொற்கள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பேசுனாங்க, எழுதுனாங்க, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ அப்பப்போ சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுது. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி இலக்கண நூல்கள் ஆனால் புத்தமித்திரர் எழுதிய நூலை வந்துட்டு யாருமே எடுக்கலை. பட் ஆனால் பாருங்கள், உங்களுக்கு அது வந்துட்டு ஒரு எழுதி தான் வச்சுருப்பாங்களாட்டுக்குது. புத்தமித்திரர் எழுதுனது அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தா கூட மேபி இங்கே தமிழ் புத்தகத்திலேயே கூட உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஈவன் உங்களுக்கு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸில் புக்கில் வந்துட்டு கடந்த 75 இயர்ஸில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க புக்கில். பட் அது ஒரு 5 இலக்கண நூல் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அவர் எழுதுனதை பற்றி நூட்களில் சொன்னதெல்லாம் பெருசாக நம்ம ஸ்கூல் புக்கில் இது வரைக்குமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி அவர் எழுதி வச்சது அப்படியே ஒரு 5 இலக்கண நூலாகவே இருந்திருக்கலாம் 11ஆம் நூற்றாண்டில். பட் ஆனால் அந்த யாரும் எதிர்ப்பு அதுக்கப்புறம் தெரிவிக்கல. அதை எதிர்த்து யாரும் நூலில் சொல்லலை. அதை பற்றி யாரும் அதுக்கப்புறம் பெருசாக டிஃபைன் பண்ணலையாட்டுக்குது. 7, 12, 13, 14 சென்ச்சுரி ஸோ எங்கேயுமே டேட்டா பேஸ் கிடையாது. அதுக்கு ஒரு பவணந்தி முனிவர் எதுவுமே உங்களுக்கு தொல்காப்பியத்தை அடிப்படையாக தான் எழுதியிருக்காரு அவர். சேம் இது அதே மாதிரி தான் உயிரெழுத்துக்கள் தொடங்கும் சொற்கள் தான் ஃபஸ்ட்டில் வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதில் எல்லாமே உங்களுக்கு உயிரெழுத்து தொடங்கும் சொற்கள் தான்.
கல்லில் இதுவும் இந்த ஊமை கூறும் பொருளுமே ஸ்கூல் புக்கில் இருக்குது. திருக்குறள் கொடுத்து அந்த ஊமை தொடருக்கான பொருள் 8th புக்கில் இருக்குது. செய்வினை, செய்பாட்டு வினை, நிறைய பேர் இலக்கணம்லாம் நான் சும்மா 6 to 10th தமிழ் புக்கு அப்படியே ரீட் பண்ணிட்டேன், இலக்கணமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க. இலக்கணம் எப்படி கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. வீரசோழியும் தொல்காப்பியம் நான் பவனந்தி முனிவருக்கு 3க்கு டிஃப்ரெண்ட் தெரியுறது மிகப்பெரிய கடினம். தன்வினை, பிறவினை. இந்த பிறவினையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9th 2019 புக்கில் ஒரு சொற்கள் இருக்கும். 2024 புக்கு பாருங்கள். இப்போ வெயிட் பண்ணி தான் நம்மளே வெயிட் பண்ணி அதில் என்ன எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம இங்கே தொல்காப்பியம், நன்னூல், வீரசோழியம் இதுக்கு 3க்கும் டிஃப்ரெண்ட் நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஏன் புக்கு ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்ம புக்கில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குதா? ஏன்னா தொல்காப்பியத்தை இலக்கணமாக கொடுத்துட்டு சொற்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீரசோழியத்தை பிரகாரம் வீரசோழி இலக்கண நூலை அடிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு ரெண்டுமே மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு மீனிங் ஆயிரும். இப்போ இது யாருக்கும் தெரியாது. வீரசோழியத்தை அடிப்படையாக தான் இந்த சொற்களை பிரிக்கணும், இதை சேர்த்து எழுதணும்னு தெரியாது. நம்ம ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறது தொல்காப்பியம் நன்னூல் தான் டிஃபைன் பண்ணுறாங்கங்கிறது படித்து பார்க்கும்போதே தெரிஞ்சிருது நமக்கு. வெயிட் பண்ணுங்கள், கம்மிங் செஷனில் பார்ப்போம் நம்ம.
8th புக்கு 10th புக்கில் எல்லாமே இந்த டாபிக் இருக்குது. 7th புக்கில் 11th 12th ஸோ எல்லாமே உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் 7th 8th 10th 12th புக்கில் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்குறாங்க. அதனால் 12th கடைசி லாஸ்ட்டு யூனிட் வரைக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு பழமொழி கொடுத்து அதுக்கு வந்துட்டு அந்த பழமொழிக்கான பொருள் கண்டறி, அந்த பழமொழியில் இடம்பெற்றுள்ள உவமையை கண்டறி அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறது தானே, நம்ம இருக்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு தொடரை ஒரு நூல் எழுதணும், புதுசாக ஒரு தொடர் எழுதணும், அதுக்கு தொடர் எழுதி பொருள் தெரியணும் அப்படிங்கிறது ஓகே, நமக்கு ஆல்ரெடி எல்லாமே இருக்குது. ஸோ அதை இருக்கிறத இலக்கணம் தொடர் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். தமிழ் மொழி ஆல்ரெடி டிஃபைன்டு. புதுசாலாம் யாரும் இப்போ இன்றைக்கி எல்லோரும் இப்போ நம்ம எழுதுகிற மாதிரிலாம் யாரும் இல்லை. எழுதி வச்சதே என்ன வேரியேஷன் தெரியல. வாலண்டியர் தன்னார்வலர், கிளைமேட் தட்பவெப்பநிலை, கலைச்சொல் அறிவு, இதெல்லாம் ஓரளவுக்கு காணொலி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் 10th புக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. இது டைரக்ட் கொஸ்டின்ஸ்லாம் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதான் தமிழ் ஃபுல்லாக நீங்களுமே மனப்பாடம் பண்ணாலும் 60 to 70 கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆன்சர் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே நீங்கள் இலக்கணமே மனப்பாடம் பண்ணிட்டு வந்தால் கூட 60 to 70 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணிடலாம். பட் ஆனால் இந்த ரிமைனிங் 20-25 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இலக்கணம் தெரிஞ்சிருக்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸே இருக்கும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஆன்சர் கரெக்டாக எடுக்க முடியும். நாளில் ஏதோ ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ தமிழ் 80-85 அந்த பக்கம் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிற நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸ் 90 கிராக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் தமிழ் நல்லா மனப்பாடம் பண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு எஃபெக்ட் இருக்காது. ரிசல்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் கிளாஸ் லிசன் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி நம்ம சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். அது புரிஞ்சால் தான் நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இலக்கணம்லாம். ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்குது, இப்படி தான் ஆன்சர் அதுக்கு நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது இலக்கணம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த இலக்கணத்துலேயே இப்போ நான் சொல்லியிருப்பேன், இப்போ உங்களுக்கு பேர் சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொற்கள்லாம் இந்த நூட்களில் இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அப்கமிங் செஷனில் தான் பார்க்க முடியும். ஒரே நாள் என்ன பண்ண முடியாது, வீரசோழியோ தொல்காப்பியத்தோடைய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சிக்க முடியும் எல்லாமே. ஸோ ஓவராலாக நீங்கள் புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு போதுமான சப்ஜெக்ட்.